साहब साहब नंबर की ओनर करीरा नहीं ले। अरे शैतान के बच्चे तुम झूठ बोलता है। இப்போது நீ யாருன்னு எனக்கு தெரியணும். நான் சேட்டு விட்டு வேலைக்காரன். अरे नंबर की வேலைக்கார ஊர் மேலே போய்ட்டான். நிம்பல் போய் சொல்றான். நம்பருக்கு நிம்பல் சும்மா விடுறான் இல்ல. உள்ளுக்க நீ சொல்ல வேண்டியது சொல்லி முடி. தேங்க்யூ டாக்டர். உங்களை சாகடிக்கிற இந்த திட்டத்தை தடுக்கிறதுக்காக இவங்க பின்னாலேயே வந்து கண்காணிச்சேன். உன் குரலை நான் இப்போ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமாங்க, எனக்கு கூட பழக்கமான குரல், அடிக்கடி கேட்ட குரல். ராணி. ஆமா, நான் ராணியே தான். உள்ளு உங்க பத்தினியோட பகல் வேஷத்தை கலைக்கிறதுக்காக நான் போட்ட மாறு வேஷம் இல்ல, என்ன பழி வாங்கறதுக்காக நம்ம வீட்டை நுழைஞ்சி இவதான் வேஷத்தை கலந்திருக்கா. அதுவும் எனக்காக கலக்கப்பட்டது. அரே நிம்பளே கொன்னுட்டு டாக்டர் சார கண்ணாலம் பண்ணிக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம் இந்த பொண்ணு. கரெக்ட். நீங்க ரெண்டு பேரும் ராணி பத்தி சொன்னதெல்லாம் உண்மை. போய் மனைவி மேல இருக்க மயக்கத்துல உண்மை என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல. குடும்பத்தை கெடுக்கிற அந்த கொடியோட நடிப்பு உங்க கண்ணுக்கு தெரியல. டாக்டர், இந்த ரெண்டு துரோகிகளால உங்க உயிருக்கு எப்பவுமே ஆபத்து. இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் உங்க மனைவி உங்களை உயிரோட விட்டு வைக்க மாட்டா. அவளை நம்பாதீங்க டாக்டர். அவ கழுத்துல நீங்க கட்டி இருக்கிற தாலிக்கே அவ ஒரு களங்கம். பெண் குலத்துக்கு கேவலத்தை உண்டாக்க வந்த பிசார். சேட், இவ்வளவு விடாதீங்க. என் கணவருக்கு விஷம் கொடுத்து கொள்ள வந்த இந்த காரிங்க போலீஸ்ல ஒப்படைக்கணும். விடாதீங்க. துரோகி, இன்னும் என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா? உன் கள்ளக்காதலோட குள்ளார பீரோல பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ரஞ்சிதம் வளர்ந்தது என் சந்தேகத்தை அதிகமாக்குச்சு. அதை உறுதிப்படுத்திக்கத்தான் உனக்கு தெரியாமலே இவனுக்கு போன் பண்ணி டின்னருக்கு வர சொன்னேன். விஷம் கலந்த இவன் கைக்கு விலங்கு, துரோகம் செஞ்ச உன் நெஞ்சுக்கு துப்பாக்கி கொண்டும். வேணா டாக்டர், அவசரப்படாதீங்க. ராணி, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. உன் வேலை முடிஞ்சது, என் வேலை ஆரம்பமாக போகுது. இவங்களை நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். நீ போலாம். Please, please, don't move. Don't move. டாக்டர், நீ பிரேத தரத்து பரிசோதனை பண்றவன். நான் உயிரோடு இருக்கிறவங்களையே கொன்னு குவிக்கிறவன். உனக்கு கெமிக்கல் பிரெயின், எனக்கு கிரிமினல் பிரெயின். நீ என்ன விருந்துக்கு கூப்பிட்ட போதே எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த முன்னேற்பாடு. உன்னை இங்கே வச்சு சுட்டா எனக்கு ஆபத்து. அதனால உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு முடிக்க வேண்டிய நேரத்துல முடிக்கிறேன். கொண்டு போ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நோ 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 நோ, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. வெட்டிங் கேக் காத்துட்டு இருக்கு. Come on. கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இப்படி கண்டபடி ஊர் சுத்துறவங்களுக்கு வெக்கமா இல்லடி? நான் ஒண்ணு ஊர் சுத்தலமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் கூட நான் சினிமாவுக்கு போறேன். இதுல என்ன தப்பு? எப்ப என் வார்த்தையை மதிக்காம உன் நிலவுக்கு மேல் நீ ஆசைப்பட்டியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உருப்பட உன் பேச்சை கேட்டா ஒன்ன மாதிரியே நானும் கட்டின துணிக்கு மாத்து துணி இல்லாம நிக்க வேண்டியதுதான். நான் இவரை விரும்பலன்னா இந்த அலங்காரமோ ஆடம்பரமோ எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இதோ தட்டி வச்சிருக்கேன் அழகான மாளிகை. இதுல என்ன தங்க சொல்றியா? அசிங்கமா இருக்கும். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? ஏன்பா, உனக்கு இதை விட்டா வேற வேலையே இல்லையா? இத பாருங்க, நாளைக்கு கீதாவை என் ஃப்ரெண்டு வீட்டு கூட்டு போறேன். அங்கதான் எங்க கல்யாணம் நிச்சயமாகும். அதுக்கப்புறம் உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இவ என் பொண்ணுலன்னு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன்.
எச்சரிக்கிட்ட எனக்கு என்ன, எப்படியோ போங்க. நீ எங்களை வாழ்த்துறது போதும், இதுக்குதான் என்ன வர சொன்னியா? வாங்க குமார். இனிமே இவளை நீங்க பார்க்கவே முடியாது, ஏன்னா அவ இங்க வரமாட்டா. அம்மா, என்ன தெரியல, நான் இன்னைக்கு உங்களை பார்க்க அழைச்சிட்டு வந்தேன். ஆமா, இது என்ன வேஷம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப போச்சு, அதான் உங்க பொண்ணா? அவதான் என் வயிற்றுல பிறந்த பாவி. அப்படி சொல்லாதீங்கம்மா. விதிவசமா விலகி போன சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா சேர நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஆம்பளைன்னு சொல்லி பொம்பளையை கொண்டு வந்து விட்டா. ஏமாந்தது நீ மட்டும் இல்லையா, நானும் தான் ஏமாந்தேன். ஊருக்கு போய் பார்த்தனா அங்க என் பொண்டாட்டி குண்டுகள் ஆட்ட குந்திக்கிட்டு இருக்கா. உண்மையான ராஜா பயில அங்கதான் இருக்கான். இந்த பொம்பளை இப்படி ஏமாத்திட்டாளே, எங்க சொல்லு, நான் நேரம் கீழ்ச்சி போட்டுறேன். அச்சா கழிச்சா அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். விவகாரம் பிடிச்ச பொம்பளையா இருக்காளு, அவளையே கண்டுபிடிச்சு நம்ம தாடுறான் உள்ள தாழ்றான். முதல்ல நாமே ஒரு பொம்பளையை கூப்பிட்டு பதவியை கொடுக்க வேண்டியது, அப்புறம் நாமே அவளை உள்ள தாழ்றேன்னு வேண்டியது. இந்த மாதிரி பொம்பளை கிட்ட எல்லாம் எடுத்து எடுப்புலயும் ஜாக்கிரதையா இருக்கு. அரே நிம்பல் கொண்டு வந்து விட்டா அதுக்காக நான் உள்ள செய்தி போக முடியுமா? அரே தேக்கோ, நிம்பல் நம்ம வேலைக்காரன் இல்லை, நம்மளுக்கு தோஸ்த். அச்சா, நிம்பல் பொண்டாட்டிக்கு இனிமே சீக்கு வர்றான் இல்ல, நிம்பல் ஊருக்கு போறான் இல்ல. तुम इधर रखो, घर देखो, मैं बाहर जाकर फिर आऊंगा. अच्छा? என்ன பாஷையா இது? காச்சா மீச்சா கேட்டா பாஷா நீ? காலையில இருந்து ரேடியோ போட்டா மாதிரி ஒரு சத்தம், பைத்தியம் பிடிக்க போகுது. வாமா, என்ன சேட்டை பார்க்க வந்தியா? வாமா. உன் சேட்டை வழியிலே பாத்துக்கையா, நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். என்ன ஏய்யா, நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்டு எங்க லீலா அம்மாவுக்கு விஷம் வச்சு கொள்றதுக்கு சதி பண்ணுவீங்களா? என்ன இது, எல்லாரும் என்கிட்ட வந்து விஷம் வேஷம் மோசம் சதின்னு அரசியல் பேசுறீங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா? நானு என்ன உலக விஷம் வேஷம் சதி மோசம் எல்லாம் அரசியல் நான் சொல்றேன். ஆமா, அரசியல்ல தான் இதெல்லாம் சாதாரணமா நடக்கும். இதெல்லாம் எங்க சந்து பொந்தல மேடை போட்டு மீட்டிங்ல வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, இனிமே நான் மீட்டிங் போட்டு என்னத்த கண்டேன். வக்கீலு டாக்டர் எல்லாமே மீட்டிங் கோஷம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மீட்டிங் போட்டா யாரு கவனிக்க போறாங்க? இந்த பேச்சல மாத்தாதீங்க. எங்க எஜமானி அம்மாவுக்கு விஷம் வச்சு சதி பண்ணதுக்கு ஒழுங்கா நீ எனக்கு பதில் மட்டும் சொல்லல, உன்னை அப்படியே இந்த கையை காமிச்சா நான் என்ன பயந்துருவேனா? கையை காமிச்சு ஏமாத்துற வேலை நம்ம கிட்ட வேண்டாம், அதுக்கு வேற அழைப்பாரு. இன்னும் ஒன்னையும் எஜமானியம் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாத. என்ன தெரியும் உனக்கு? இப்படி கேட்டா நான் எனக்கு தெரிஞ்ச விவரம் எல்லாம் உளறிடுவேன்னு பாக்குறேன்ல, அதுக்கு வேற அழைப்பாரு. உங்க எஜமானிக்கு எங்க சேட்டுக்கு கள்ளக்காதல் இருக்குது, அதுக்கு நீ ஒரு பாலம் அப்படிங்கிற விவரம் எல்லாம் நான் உளறிடுவேன்னு பாக்குறியா? அந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. சரியான அசடியா நீ. அதனாலதான் சேட்டு ஒண்ணு வேலைக்கு வச்சிருக்காரு. சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவன் உனக்கு எப்படியா தெரியும்? பாரு, ஊர்ல நடக்கிற அத்தனை அக்கிரமத்துக்கும் ஆண்டவன் தான் விளம்பர ஏஜென்ட். அங்கங்க பேனர் போஸ்டர் அச்சடிச்சு ஒட்டிடுவான், ஜாக்கிரதையா இருந்துங்க. என்ன கேவலமான பழப்பு. உம்பளையா நீ? வெக்கம் மானம் கிடையாது. நான் மட்டும் என்ன ஆசைப்பட்டா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஏதோ வயிற்று பழப்பு நடக்குது சுலபமா. வயிற்று பழப்பா? அதுக்கு எங்கேயா போய் கண்ணமைக்கு திருடு பிச்சை, இதை விட அதெல்லாம் எவ்வளவு கௌரவம் ஆச்சே. உன் பொசிஷன்ல நான் இருந்தேன்னா நாக்கு பிடிக்கிட்டு சாவேன் நான். இந்த தொழில் செய்யறதை விட ஒரு ரோஷம் வேணாம். பாருங்க, அந்த வீடு தான். சோசியம் பாக்குறீங்களா? சோசியம் ஆருடம் சொல்லுறது. ஆருடம் பாக்குறீங்களா? எங்க நல்ல சகுனமா இருக்கு, ஜோசியம் பாக்கலாமா? கீதா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. நான் எங்க புறப்பட்டாலும் அது நல்ல சகுனம் தான். அப்படி சொல்லாத குமரப்பா, உனக்கு ஆகாத வேலையப்பா குமரப்பா. இப்படி நீ போகலாம கீதா பொண்ணு, இது எலிப்புன ஸ்நேகமடி கீதா பொண்ணு. அடடே, எங்க பேர்லாம் கூட நீ சொல்றீங்க? நானா சொல்றேன், வேலப்பன் தானா சொல்றான். சொல்லு. கன்னி ஒருத்தியே கண்ணாளம்னு சொல்லி கடத்திக்கிட்டு போறானே சென்னிமலை முருகா, இவோ சென்மத்துக்கும் தர மாட்டா. அடச்சி ஒப்பாரி வச்சுக்கிட்டு வாங்க பக்கம். ஜோசியம் மண்ணாங்கட்டி. ஆமாங்க, ஏதாவது நல்லதா சொல்லுவான்னு பார்த்தா கண்ணா பின்னான்னு வளர்றா. ஆமா, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஆராய்ந்து
எப்போ சொல்லு மயிலே சாமி சத்தியம் ஆமா சாமி சத்தியம் சொல்லுறது தத்துவம் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம் போனதான் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம் போனதான் போதையிலே ஆண்டவன் தான் படைச்சு புட்டானா இல்லே உருப்படியா இருந்ததை தான் உடைச்சு புட்டானா போதையிலே ஆண்டவன் தான் படைச்சு புட்டானா இல்லே உருப்படியா இருந்ததை தான் உடைச்சு புட்டானா சாமி சத்தியம் சொல்லுறது தத்துவம் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம் போனதான் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம் போனதான் மேடையிலே பேசுற போகாதி ஞாபகம் சிலர் மேடையிலே பேசுற போகாதி ஞாபகம் கொஞ்சம் விளக்கு வச்சா மனசுலதான் பிராந்தி ஞாபகம் ஊருக்காக உழைப்பதாக கொட்டி முழங்குறார் ஊருக்காக உழைப்பதாக கொட்டி முழங்குறார் அவர் ஊர் பணத்தில் வீடு வாசல் கட்டி முடிக்கிறார் வேலவனின் வாகனமே வண்ண மயிலே வெளிவேஷமெல்லாம் கலைவது போல் சொல்லு மயிலே விரலுக்கு தகுந்தபடி வீணாத பொண்டாட்டி வரவுக்கு ஆள் தேடி வழி மாறி போவதுண்டு பொண்டாட்டி இருக்கையிலே புருஷன் எல்லாம் ராமனப்பா அவ பிறந்த வீடு போயிருந்தா இந்திரனின் ஜாதியப்பா நாகரீக மோகம் வந்து நாளும் கெட்டது அது ஆம்பளையோ பொம்பளையோ யாரு விட்டது குச்சினால கொழுப்பாட்டி குண்ட வச்சாலும் அட குச்சினால கொழுப்பாட்டி குண்ட வச்சாலும் அது எச்சலுக்கு ஆசைப்பட்டு ஓடும் என்னாலும் சாமி சத்தியம் சொல்லுறது தத்துவம் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம் போனதான் பூமி உருண்டதான் புத்தி எல்லாம் போனதான் கண்ணறிந்தும் இல்லேன்னு கை நீட்டி கேட்கிறவன் காசு போட்டா செல்லுமான்னு கண் திறந்து பார்க்கறானே கண்ணகியாள் பெருமையெல்லாம் வாய்க்கிழிய பேசுறவன் பெண்ணொருத்தி தனிச்சிருந்தா விலாசத்தை கேட்கிறானே சரியில்லை எத்தனையோ குடிசை இருக்குது அந்த குடிசைக்கு ஒரு கட்சி கட்டி கொடியும் பறக்குது ஒன்னாயிருந்த மக்களை தான் கட்சி பிரிக்குது ஒன்னாயிருந்த மக்களை தான் கட்சி பிரிக்குது ஆனா ஒருமைப்பாடு கோஷம் மட்டும் காத குலைக்குது வேலவனின் வாகனமே வண்ண மயிலே வெளிவேஷமெல்லாம் கலைவது போல் சொல்லு மயிலே வேலவனின் வாகனமே வண்ண மயிலே வெளிவேஷமெல்லாம் கலைவது போல் சொல்லு மயிலே சாமி சத்தியம் சொல்லுறது தத்துவம் பூமி உருண்டதாம் புத்தி எல்லாம் போனதாம் பூமி உருண்டதாம் புத்தி எல்லாம்